அதுபோலதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கூட்டணி சித்தாந்தமும் இதுதான். தாங்கள் எப்படியாவது மந்திரி சபைக்கு போக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு. முன்பு இது போன்ற ஒரு சிக்கல் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அவர்கள் கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டார்கள் ஒரு கட்சியிடம். அந்த கட்சி கொடுக்கவில்லை என்றவுடன் அன்று மாலையே வேறொரு கட்சியில் போய் இணைந்து கொண்டார்கள், கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள். இது நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம். எனவே அனைவரை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கு இடம், பதவி இவைகள்தான் தேவை. இதற்காக எந்த கூட்டணிக்கும் மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். தன்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சறுக்களை சந்திப்பார்கள் என்கின்ற விடயம். இங்கு இன்னொன்றையும் எடுத்து வைக்கணும் நம்ம. அது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் திராவிட கட்சிகளோடு, அதாவது திமுகவோடு மிக நெருக்கமாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 10 தொகுதி தாருங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கொடுக்காத ஒரு சூழல் வருகின்றது. வேறொரு இடத்தில் அந்த 10 தொகுதிகளும் கிடைக்கிறது, மந்திரி சபையில் உங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்கிறது என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் என்ன முடிவை எடுக்கும்?